நான் தேநீர் மற்றும் காலை உணவை சாப்பிட்டு விட்டேன். இப்போது நான் விரைவாக ஆற்றங்கரைக்கு சென்று சில மீன்களை பிடிப்பேன். இல்லையெனில் மற்ற பறவைகள் எனக்கு முன்பே சென்று எல்லா மீன்களையும் பிடித்துவிடும். முதலாவதாக, இந்த கடுமையான வெப்பத்தால் ஆற்றின் நீர்மட்டம் ஏற்கனவே குறைந்துவிட்டது. இதனால் மீன்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. நாம சண்டை போடலாம். இப்போ நான் மார்க்கெட்டுக்கு போறேன். நீ உன்னையும் குழந்தைகளையும் நல்லா பாத்துக்கோ. சரி பெல்லுஜி, இன்னைக்கு வரும்போது ஜாக்கிரதையா இரு அப்பா. நம்ம ஸ்கூல் சாமான்களை எடுத்துட்டு வா. ஆமா குழந்தைகளை, கண்டிப்பா கொண்டு வரேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கெட்டது, நான் நல்லா இருக்கேன் பல்லு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். கெட்டது, நல்லதுதான் நல்லது. பிறகு சந்திப்போம். எல்லோரும் அவரவர் வேலையில் மும்முரமாக இருக்கிறார்கள். இப்போது நானும் என் வேலையை தொடங்குகிறேன். இதுவும் போய்விட்டது. இன்று காலை நான் யாருடைய முகத்தை பார்த்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. காலையிலிருந்து மதியம் ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு மீனை கூட பிடிக்கவில்லை. ஏய் என் அன்பே, என்ன ஆச்சு? அது காலையிலிருந்து மதியம் வரை இருந்தது. இன்னும் ஒரு மீனை கூட பிடிக்கலையா? இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தால் நாம் என்ன சாப்பிடுவோம்? நீங்கள் இடது பக்கம் எந்த வேலையும் செய்வதில்லை. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை மணந்ததன் மூலம் என் அதிர்ஷ்டம் பாழாகிவிட்டது. ஹே ரீமா, கோபப்படாதே. இந்த கடுமையான வெப்பத்தால் நதி நீர் வறண்டு போனதால் மீன்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இப்போ நீங்க சொல்லுங்க, இதில் என் தவறு என்ன? நீங்க இங்க இருந்து போடுங்க. நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். அதுவரைக்கும் நீங்க வேற வேலை பார்க்கலாம். ஐயோ துரதிர்ஷ்டம். முதலில் அவருக்கு இவ்வளவு நாட்களாக வேலை இல்லை. இப்போது அவருக்கு வேலை கிடைத்தவுடன் இதெல்லாம் அதில் நடக்கிறது. ஹே ரீமா, நீ தயவு செய்து அமைதியாக இரு. நான் சொன்னேன். வெப்பம் காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் குறைந்துள்ளது. அதனால் தான் எல்லா மீன்களும் மலைகளுக்கு அடியில் உள்ள ஆழமான தண்ணீருக்குள் சென்று விட்டன. இப்போது கோடை காலம் நடந்து கொண்டிருக்கும் போது நான் வேறு சில வேலைகளை செய்கிறேன். சரி, நீ போய் ஏதாவது வேலை தேடு. அதுவரைக்கும் நான் ஒரு மீன் அல்லது 2 மீன்களை பிடிப்பேன். எனக்கு ரொம்ப நாளா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசை. நீங்களும் சீக்கிரம் வீடு திரும்புங்கள். ஆமாம் ஆமாம், நான் சீக்கிரம் திரும்பி வருவேன். ஏய் தம்பி, இந்த வைக்கோல் மற்றும் மூங்கில் குச்சிகளை வைத்து என்ன செய்கிறாய்? நான் என் வீட்டை வைக்கோல் மற்றும் மூங்கில் மரத்தால் பழுது பார்க்கிறேன். ஆனால் சகோதரரே, இந்த கோடை காலத்தில் ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள்? நைஸ். மழைக்காலம் வர இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. ஆமாம், அது மோசமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் இயற்கை நம் விருப்பப்படி செயல்படாது. மழையும் புயலும் எந்த நேரத்திலும் வரலாம். அதனால் நான் இப்போதே தயாராகி வருகிறேன். திடீரென்று மழை பெய்தால். அதனால கோரியும் ஜக்குவும் வெளியில தான் இருக்கணும். இப்போ சொல்லு, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்க மீன் கடை எப்படி போகுது? ஹேய் தம்பி, நான் உனக்கு என்ன சொல்லணும்? இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஆற்றின் நீர்மட்டம் குறைந்துவிட்டது. இதன் காரணமாக பெரிய மீன்கள் எல்லாம் மலைகளுக்கு கீழே உள்ள ஆழமான நீரில் போய்விட்டதால் என்னுடைய மீன் கடை மூடப்பட்டுள்ளது. பெரிய மீன்கள் எல்லாம் அங்கே இருந்தால் நீ ஏன் மலைகளின் மறுபக்கத்திற்கு போகக்கூடாது? உங்க கடை மறுபடியும் ஆரம்பிக்கும்.